சொல்லலாம். வேறு ஒன்றுமே வேண்டாம், என் தேவனை தவிர வேறு ஒன்றுமே வேண்டாம். இயேசு மாத்திரம் எனக்கு போதுமே, அவர் மாத்திரம் என் வாழ்வில் போதுமே. நம்மை போஷிக்கிற தேவன், அவரை தியானிப்போம். அவருடைய வேதத்துல வார்த்தைகளை அதிகமா வாசிப்போம். வேற எதுவும் கேட்கறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. வேற ஒன்றும் வேண்டாம். பாடலாய் மாற்றம் பாட வேண்டாம், இயேசு மாத்திரம் போதுமே. அவருடைய ஆண்டவர் சொல்றது, உங்களுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. அவருடைய நினைவுக்குள்ள யாரும் போக முடியாது. அவருடைய நினைவுகள் அவ்வளோ ஒரு அருமையானது. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை குறித்து பேசும்போது அற்பமா எண்ணுவார்கள். ஆனா தேவன் அவருடைய அற்பமா யாரும் நினைக்க மாட்டார். யோசேப்பை அற்பமா எண்ணி அவங்க சகோதரர் என்ன பண்ணாங்கன்னா புழிக்குள்ள போட்டாங்க. ஏதாச்சும் போய் எகிப்தில் ஏதாவது பண்ணிட்டு இருப்பான், அதை அடிமையா இருப்பான் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் யோசேப்பை வைத்த ஒரு திட்டங்கள் பெரியது. அந்த இடத்துல யோசேப்பு தேவன் ஒரு அதிபதியை மாத்தினார். ஸோ கலங்காதீங்க, அவருடைய வார்த்தைகள் அதிகமாக தியானிங்க. நிறைய நேரங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். 24 மணி நேரத்தில் எவ்வளோ நேரங்கள் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம், அவரை மகிழ்ந்து துதிக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்கள் வாழ்க்கையில் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் மகிமை நிறைந்தவர். வானாதி வானங்கள் அவரை போற்றுகிறது. சூரியனும் சந்திரனும் அவரால் உண்டாக்கப்பட்ட எல்லாம் தேவனை போற்றுகிறது. நாமும் அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.